இந்த உலகத்துல எந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டர் கூட வேணாலும் வேலைக்கு போறான். இந்த இன்ஜினியர் கான்ட்ராக்டர்களுக்கு மட்டும் போகவே கூடாது. முடியலடா சாமி. எத்தனை பேர் வேணாலும் கூட்டிட்டு வாங்க, இன்னைக்கு வேலையை முடிச்சு நாளைக்கு பாரி வச்சாலும் லேட் ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க. இதையும் நம்பி நம்ம வேற பெயிண்டிங் வேலைக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை கூட்டிட்டு வருவோம். சரி போனா போட்டு சைட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அந்த எல்லா வேலைக்காரனும் நிக்கிறான். அந்த பக்கம் பார்த்தா குத்தநாடு சோறு பூசுறாரு, இந்த பக்கம் பார்த்தா டைல்ஸ் ஓட்டுறாங்க, மேல பார்த்தா எலக்ட்ரிஷியன் உயர இழுத்துட்டு இருக்கான். சரி வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா வாசல்ல ஆசாரி நிக்கிறான். வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல பெயிண்ட் அடிக்கிறான்னு பார்த்தா அங்க சவுண்ட்ஸுக்காரன் சீரியல் போட்டுட்டு இருக்கான். எப்படியோ ஒரு வழியா உருண்டு நைட்டு 1 மணிக்கு வேலையை முடிச்சு திரும்பி பார்த்தா இன்ஜினியர் இருக்கான். மறுநாளைக்கு பாலி வேச்சுன்னு கூப்பிட்டுருப்பாங்க. எங்களை தவிர எங்க கன்றாக பார்த்தா தரையில துண்ட போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இந்த உலகத்துல எந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டர் கூட வேணாலும் வேலைக்கு போறான். இந்த இன்ஜினியர் கான்ட்ராக்டர்களுக்கு மட்டும் போகவே கூடாது. முடியலடா சாமி. எத்தனை பேர் வேணாலும் கூட்டிட்டு வாங்க, இன்னைக்கு வேலையை முடிச்சு நாளைக்கு பாரி வச்சாலும் லேட் ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க. இதையும் நம்பி நம்ம வேற பெயிண்டிங் வேலைக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை கூட்டிட்டு வருவோம். சரி போனா போட்டு சைட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அங்க எல்லா வேலைக்காரனும் நிக்கிறான். அந்த பக்கம் பார்த்தா குத்தநாடு சோறு பூசுறாரு, இந்த பக்கம் பார்த்தா டைல்ஸ் ஓட்டுறாங்க, மேல பார்த்தா எலக்ட்ரிஷியன் உயர இழுத்துட்டு